Vanakkam. Um, all media, thank you so much for coming. Guests, all directors, legendary directors, artists, technicians, thank you everyone. So, time ஆயிடுச்சு, நான் குயிக்காக முடிச்சிடுறேன். அவர் பொன்பாத்திவன் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலாக அவர் 2 லைன் சொன்னார். நான் எப்படி யோசிச்சேன்னா, எந்த லைன் வந்து எடுத்தால் பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசித்தேன். அதில் ஒரு லைன் வந்து அவர் இப்போ நம்ம எடுத்த இது ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை சார், அங்கே ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வயசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். கடைசியாக புக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் தான் சார் ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் கொடுத்த புக்லெட் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும். அதை வச்சு ஒரு 4 பாகுபலி எடுக்கலாம். அதை ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ கொடுத்தது. ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோடு மட்டும் எடுத்து அதை பண்ண, அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது சார், இன்னும் 4 படம் பண்ணலாம். அவர் சொன்னார் இல்லை, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கதை கிடச்சிருக்கு அவருக்கு. நான் சொன்னேன் எல்லா கதையை வச்சு இன்னொரு 10 படம் எடுக்கலாம். அவர் அவ்வளோ கிரைம் ஸ்டோரி கிடச்சிருக்கு, அவ்வளோ த்ரில்லர் கிடச்சிருக்கு. சூப்பர் சார், நல்லா பயங்கர கோஆப்ரேட்டிவ். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதேமாதிரி ஆர்ட் டைரக்டர் சார், அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வந்தார். அவருக்கு பிடிக்கல போல இருக்கு, 6 நாளில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவர் வெளியே வாங்குற பேமெண்ட்டே வேற. பட் எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியல, நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தோம். பட் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் மேக்கப், கொரியோகிராஃபர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பேந்தம் பிரதீப் சார், அவர் பயங்கர ஜாலி, செம ஃபன்னா இருக்கும். அவர் ஃபைட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை போயிட்டு வாசுருதி போகணும் ஹீரோயின் தான் கூப்பிட்டு போவார் ஷூட்டிங்ல. ரிகர்சல் தான் சொல்றேன், சண்டை போடுறது நானு, வாசுருதி அப்படின்னு அதோட ஃபேவரட் டைலாக் அது மாதிரி. பட் எங்களை ஒரு புது டீம் மாதிரி, அப்போ எனக்கு ஃபைட்லாம் வருமா அப்படின்னு கேட்டாரு. சார் பார்த்துக்கலாம் அப்படின்னா சூப்பராக வேலை வாங்கினாரு. அது சான்ஸே இல்லை, செம்ம சார், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்படி சார் வாசுருதியா? ஓ இது சாரி அதான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் இன்னும் வேல்முருகன் சார், கவிதா கோபி மேடம் அண்ட் சின்மயி மேடம், தேங்க்யூ ஸோ மச். வேல்முருகன் சார் வந்து நம்ம கைலாஸ் மேனன்ஜி வந்து பாட்டு ட்ராக் பாடுறதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கால் வருது, நான் வந்து ஊரில் இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், யார் சார் ட்ராக் பண்ணுறாங்க? சார் யாரோ வேல்முருகன். ஓ, அவர் எங்கள் ஊரில் பெரிய சிங்கர்ப்பா. அவருக்கு தெரியல அவர் யாருன்னு. பட் அந்த பாட்டு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கொச்சின் வந்து காரில் போகிறாரு. நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். அவர் வந்து எனக்காக போயிட்டு அங்கே ஹோட்டலில் வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் வரது ஒரு 2 hours ஆச்சு. காருக்குள்ளே ஃபுல்லாக விண்டோ வச்சுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த பாட்டை ஒரு 5-6 டைம் ரிப்பீட் மோட்ல கேட்டே இருந்தோம். 2 பாட்டு தான், ஆனால் 2மே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஆல்மோஸ்ட் அது சான்ஸே இல்லை சார், அமேசிங் ஒர்க். அவரை பற்றி ஆக்சுவலாக நான் நிறைய பேசணும், அவ்வளோ டைம் இல்லைன்னு, அதனால இன்னொரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நிறையா பேசுகிறேன் சார். அண்ட் ஹீரோயின் சாரி இல்லை நம்ம என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் சொல்லணும் சக்ஸஸாக இல்லையான்னு. ஸோ ஹீரோயின் அஸ்மின் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தோட ஹீரோயின் ப்ராசஸே வந்து ரொம்ப டஃப்புங்க. நாங்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு ரிஹர்சல் வந்துட்டாங்க. ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டு, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஹீரோயின் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்துட்டு ஒரு நாள் நடித்தாங்க. அவங்க நடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. திருப்பி அவங்க சாட்டர்டே வரணும், வரல. ரீசன் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா, அவங்க கூடயே 2 பேர் நிற்கணும், சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடுலாம் கிடையாது. காசு கொடுக்குறோம், வந்து நடிக்கிறாங்க, அவ்வளோதான் இல்லையா. அதுக்கு மேலே நம்ம உட்காந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் ஆர்வி விஜயகாந்த் சரி அப்படிலாம் கிடையாது. தங்கமான மனுஷன். அப்புறம் பேசுறது உங்களை பற்றி வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அது 2வது ஹீரோயின். இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பாஷாக இருந்தனால அது எங்கள் ஃபால்ட்டு, அவங்களும் வந்து நடிக்கல. அதுக்கப்புறம் 4வது ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்தாங்க, லுக் டெஸ்ட்லாம் பண்ணோம், அவங்க நடிக்க வேண்டியது. அப்புறம் அவங்களும் நடிக்கல. சாமி மாதிரி 5 பேரை கொன்னுட்டு அடுத்ததான் வந்தவங்க தான் அஸ்மின். அவங்க நடிக்காததுக்கா அவங்க திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ வந்தாங்க. அப்பதான் பார்த்தோம் அவங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ப்ராசஸ் பண்ணும் போதே உங்க ஃபோட்டோ நிறைய டைம் எங்களுக்கு வந்திருக்கு. ரிஜெக்டட்னு சொல்லிட்டே இருந்தோம். அப்புறம் திருப்பி வந்துச்சு. நான் சொன்னேன், எத்தனை தடவையா இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புவீங்க அப்படின்னா,
அப்புறம் அவங்க கேட்டாங்க, சரி ஓகே நீ ஒன்று பண்ணு, அந்த பொண்ணு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு செல்ஃப் எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னா, அதே மாதிரி அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி செல்ஃப் எடுத்தாங்க, செலக்டட் அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் வந்து ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணோம். பயங்கர கோஆபரேட்டிவ். இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் சொன்னதே ஹீரோயின் தான். அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அவங்க வந்து சும்மா பேர் சொன்னாங்க, அதோட ரீசனை நான் கண்டுபிடிச்சேன். ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னா, அவர் வந்து சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சேம்பர்ல நாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். படம் ஆரம்பிக்கும் போது நாங்க வச்சிருந்த டைட்டில் வந்து வேற, அது ரொம்ப யூஸ்வலா இருந்தது. ஆர்டிஸ்ட் சார் சொல்ல சொன்னாரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் other technicians, thank you everyone. Actors mainly, Sasi bro, அவரு எவ்வளவு ஹைட்டா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அவர் நான் தோல்லே சுமந்துட்டு இருந்திருக்கேன். கீழே இருந்து மேல போறது, மேல இருந்து கீழே வர்றது, தோல்ல சுமக்கிறது கூட ஈஸிங்க. அது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சோலார் பாயிண்ட்ல வந்து பிரீதிங் ப்ராப்ளம் வரும். அவர் ஒரு டைம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. கீழே இருந்து ஒரு 3 மாடி 4 மாடி தூக்கிட்டு போவோம், திருப்பியும் டேக் திருப்பி அதை பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமா பண்ணிருக்காரு. இவர் அஜய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தருண், யசோதா மேடம், சாரி மேடம் உங்க பேர் எனக்கு தெரியல, அமித்ஷா, அண்ட் இவங்க ரேவதி, பிரியங்கா, தேங்க்யூ எவ்ரி ஒன். மேலே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். And for every media personal who's present here today, நன்றி. I'm very nervous today because this is my first audio launch. நான் கேரளாவிலிருந்து வர்றேன். என் பேர் அஸ்மின். அண்ட் எனக்கு தமிழில் பேசணும்னு இருக்குது, அதனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு பொண்ணு என் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஸோ அந்த பொண்ணு பேர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் முதல் படமே வந்து எனக்கு ஒரு ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. யூனிவர்ஸ்க்கு நன்றி. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் லெனின் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் சச் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொடியூசர் டு மீ, ஹீஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு இதுக்கு வேணா மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து என்னை மோல்ட் பண்ணிட்டேன், அப்படி தான் சொல்லணும். அண்ட் டைரக்டர் சார், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் he makes sure that I first act in Malayalam and then only he makes me act in Tamil. அந்த அளவுக்கு பேஷண்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் கிடைச்ச இன்னொரு பாக்கியம் என்னன்னா, நான் ஆர்வி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன். அது ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. கோ ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு இப்போ இது ஒரு இன்னொரு ஹோம் மாதிரி தான் தெரியுது. தமிழ் இந்த ஊர் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ரீசன் அவங்க தான். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஆடியோ லான்ச். ஸோ நான் நிறைய ஐம் வெரி நர்வஸ் நவ். நான் நிறைய மேடையில் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய க்ரௌடுக்கு முன்னாடி எல்லாம். ஆனால் இந்த அளவுக்கு நர்வஸ் ஆனது கிடையாது. Kailash Chetta, you have done a great job with the music. I'm in love with Millera, by the way. So அதுக்கு ஆக்சுவலி காப்பிரைட் கூட கேட்கணும். ஏன்னா I have listened to this song many times. I think every single day I listen to this song. So இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதோட 4 lines பாட விரும்புகிறேன். I'm so sorry if I make any mistakes. So yeah. Millera மிரந்தேனே உயிரெல்லாம் கலைந்தாயினே, உனையே நினைத்தேனே நினைவெல்லாம் நிறைந்தாயினே, என் இரண்டுமே உன்னோடுதான் கதை பேச தவிக்கின்றதே, என் நிழல் என்பதும் உன்னை பார்த்ததும் இனி முந்தி தோல் சாயுதே. Thank you so much for giving me the tune to my life, Kailash Chetta. You are the hero of today. And everybody, thank you so much. And in the universe, nandi solunum nan. And that's it. Thank you so much. கதை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்களான இயக்குநர்களும் ப்ரொடியூசர் இந்த ஹீரோ சார் அண்ணன் இருக்கும் லெனின் சாருக்கும் என்னோட இயக்குனரான வினோத் சார்
எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் என்னோடய வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். 2-3 படம் பண்ணியிருக்கேன். பட் என்னை மேடையில் அழைச்சி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் கொடுத்தது இந்த படம் தான். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நர்வஸாக இருக்குன்னு அதெல்லாம் தப்பாக பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்காரன் நீங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்ன கலைஞர் நாங்களாம். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு நிஜமாகவே நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும். அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் எஃபோர்ட். எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான், உருவாக்கினது தான் ஒரு படம். ஸோ நீங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலான வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு வினோத் அண்ட் லெனின் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் வந்து சொல்லணும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் தமிழில் ஒரு லான்ச் கிடைக்கும்போது இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து வினோத் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். ஹீ இஸ் அன் அப்கமிங் talented director and the best human being I have seen film industry. அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து அவர் ஒரு ஏதாவது பிடிக்கலன்னா கூட அவர் வந்து நம்ம ஹர்ட் பண்ணாமல் அது கரெக்டாக இப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து கிரிட்டிசிசம் இல்லை சஜஷன் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லலைன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் அது வந்து அஃபெக்ட் ஆகிடும். பட் இவர் சொல்கிற விதம் வந்து நமக்கும் வந்து இவரோட பேஷன் பார்த்து, இவரோட ஃபிலிம் மேலே இருக்கிற பேஷன் வந்து பார்த்து நமக்கும் வந்து வில் பி ஃபோர்ஸ் டு கிவ் அவர் பெஸ்ட், வில் பி மோட்டிவேட்டட் டு கிவ் அவர் பெஸ்ட். ஒரு மூவி வந்து சின்ன வி ஹாவ் அவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸோட எல்லாமே சின்ன மூவி தான். பட் இவரோட பேஷன், டைரக்டரோட பேஷன் அண்ட் த ப்ரொடக்ஷன், லெனின் சாரோட அந்த பேஷன், ஹி இஸ் அன் என்சைக்ளோபீடியா இன் மூவிஸ். ஸோ அவரோட பேஷன் வந்து பார்க்கும்போது வீல் ஆல்சோ பி என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட்டட் டு கிவ் அவர் பெஸ்ட். அண்ட் லெனின் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் ஆஸ் அ லைக் ஆங்கர் சொன்ன மாதிரி ஐவ் டன் அரௌண்ட் 30 to 35 மூவிஸ். ஆனால் இந்த மாதிரி ப்ராம்ப்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது இல்லை. தே ஒன்ட் ஸ்ட்ரெஸ் யூ அட் ஆல். அவர் வந்து ரொம்ப கூலாக நைஸாக தே வில் கெட் வாட் தே வாண்ட். அண்ட் இந்த எல்லாமே வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும். ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவும் வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டு வாங்குறது எப்பவும் கஷ்டம். பட் இவரெல்லாம் வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும். அதனால வந்து ஒர்க்கிங் இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள். நாட் ஜஸ்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஹோல் ப்ராசஸ் வாஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். அண்ட் டைரக்டர் சார் கூட வந்து சொன்னார், லைக் ஃபர்ஸ்ட் கொடுத்த டியூனே வந்து ஓகே ஆயிடுச்சு. அதோட ஒரே ஒரு ரீசன் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கொடுக்குற இன்புட்டே வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். லைக் ஹீல் கிவ் வாட் எவர் இன்புட்ஸ் பாசிபிள். ஸோ வீல் பிஃபோர் மேக்கிங் த சாங் ஆர் மியூசிக் நம்ம வந்து அவ்வளோ இன்புட்ஸ் எடுத்து எப்படி பண்ணணும்னு எல்லாம் ஃபுல் பிளான் பண்ண பிறகு தான் வி கிரியேட்டட் த சாங்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட வந்து நான் இது வரைக்கும் பண்ண ஜான்ரே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது ஜான்ரை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மூவி. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு கீப் திஸ் மூவி அண்ட் த மியூசிக் ஆஸ் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி, ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் த லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் சார் and singers Chinmay, Kavita Gopi, Velmurugan sir. And அந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, the actors எல்லாம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. and the movie has come out really well. and இது வந்து director and the team, the whole team வந்து kept on polishing it. editing எல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் வந்து script, the dialogues எல்லாம் வந்து they worked for like months, so many months வந்து work பண்ணி like they made it so crisp and clear. and 2 hours வந்து it will go like anything, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். so I'm very happy to be here doing my first Tamil movie and looking forward for more. and thank you very much sir. Thanks a lot. so first பொன்பாத்திபன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு நிறைய டைரக்டர்ஸ் தெரியும், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியும், என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சார் நன்றி சார். உங்களை அறிமுகப்படுத்தின என் தம்பி கார்த்திக் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிஆர்ஓ கார்த்தி, அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவன் தான் சார் அறிமுகப்படுத்தினான். நீங்கள் எந்த நம்பிக்கையில் உங்கள் கதையை எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியல. நான் அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தென் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டேரக்டர் தேடும் பொழுது
சார் எப்படி என்னை நம்புறாரு தெரியல. அதுவும் அந்த பறவை போல ட்ரைலர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவர் என்னை நம்பி கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன டைமுக்கு நான் போனதால அவர் என்னை செலக்ட் பண்ணாரு. நிறைய டேரக்டர் பார்த்துருக்காங்க, பட் யாரும் டைமுக்கு ஏதோ போகலன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் ஏதோ ஆன் டைமுக்கு போயிட்டேன்றதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன டைமில் நான் வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன் சார். உங்களோட நம்பிக்கை, அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன் சார். கோகுல்ண்ணா எந்திரிச்சு வாங்க. பிரவீன் சார் கொஞ்சம் எப்படி வாங்க சார். இல்லை இல்லை அவங்களும் சொல்லிட்டு அடுத்தது இருக்குல்ல. சார் 5 மினிட்ஸில் முடிச்சிடுவோம் சார். இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. எண்ட் ஆஃப் டேஸு இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. அதாவது எல்லா ப்ராப்ளத்துலேயும் எல்லா பிரச்சனையும் எவ்ரிடே வந்துட்டு சார் உங்களால் முடியும் நீங்கள் பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை அழகாக வழி நடத்துனது இவங்க 2 பேர் தான். பிரவீன் சார், கோகுலன்னா இன்னொருத்தர் இருக்காரு, இபி அவர் வரல, சரவணன் சார். சார் நன்றி சார். இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே அப்கமிங் டீமு. இந்த அப்கமிங் டீம் எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட்டில் இந்த படம் நல்லபடியாக வந்து சேரும் நான் நம்புகிறேன். இன்னும் நான் 2 பேருக்கு நன்றி, 3 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல நண்பர்கள் வந்துட்டு டெக்னீஷியனாக அமைஞ்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். அப்படி 3 நண்பர்கள் எனக்கு இந்த படத்தில் நல்ல டெக்னீஷியனாக அமைஞ்சாங்க. என்னோட எல்லா வேலையும் அவங்க ஈஸியாக என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோட நண்பர் வந்து எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர், இது சரியில்லடா, இது நல்லா இருக்காது, இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக என்னை சொல்லி அழகாக வழி நடத்தினாரு. இன்னொரு நண்பர் வந்து பிரதீப் மாஸ்டர், ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணி கொடுத்தாரு, நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ட்ரைலரில் பார்த்த ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஷார்ட் டைம் தான் கொடுத்தோம் அவருக்கு, ரொம்ப டைம்லாம் கொடுக்கல, கம்மி டைமில் கொடுத்தோம், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அப்கமிங் டீம் மாதிரிலாம் அவங்க எங்களை வந்து பார்க்கல, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன், அவர் தான் இந்த ஷோட ஹீரோ. சூப்பராக 2 சாங் பண்ணி கொடுத்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருப்பார். என்ன சொல்ல, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அழகான தீம் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமே, அதாவது ஃபர்ஸ்ட் டியூனே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஆப்ஷன்ஸ்லாம் தரமாட்டாங்கன்னு இல்லை, அது தேவையும் படலை, ரொம்ப கிளியராக கொடுத்தாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி பிரதர். மேடையில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நன்றி. என்னை விட சீனியர்ஸ் எல்லாம் அவங்களாம் வந்துட்டு குருநாதர்கள் சார், உங்கள் எல்லாருக்கும் நன்றி சார். எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மித்ரன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட படங்கள் நான் பார்த்துருக்கேன் சார், ரொம்ப நன்றி. வசந்தபாலன் சார், படம் பார்த்துருக்கலாம் சொல்லக்கூடாது சார், அது கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார், நன்றி சார். வந்து எங்களை வாழ்த்துற உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பேரரசு சார் ரொம்ப நன்றி சார். எழில் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பேசணும், ஏன்னா அவர் டைம் இல்லைன்னு வேற சொல்கிறாரு. ஆமாம், இப்போ ஃபோன் வேறு பார்த்துட்டு இருக்காரு. சரி, அவரை பற்றி எப்படி பேசுது எனக்கு தெரியல சார். அவரை பற்றி பேசினா இருக்கலாம்ல சார்? ஓகே சார். ஒரு பெரிய டைரக்டரு, பட் நம்ம அப்கமிங் டைரக்டர், அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, நம்மளாம் எந்த மூலைக்கு. பட் எந்த விதமான பேச்சும் இல்லாமலே இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்டா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ ஸ்பாட்டில் அதை மட்டும்தான் செஞ்சார். இந்த தலையீடு சரி இதெல்லாம் பண்ண முடியாதுடா, இதை நான் பண்ண மாட்டேன், நான் இந்த டைமுக்கு வர மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நாங்கள் சொல்கிற டைம் எங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக வழி நடத்தி இந்த படத்தை சிறப்பாக எடுத்து வந்து சேர்ந்துருக்காருன்னா ஆர் உதயகுமார் சார் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். சார் உண்மையிலேயே உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணல, பட் ஒர்க் பண்ண அனுபவங்கள் எனக்கு நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் கொடுத்தீங்க சார், நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ட்ரைலர் சாங்ஸ் எல்லாமே முழுக்க ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸஸோட ஒரு படம் இன்னைக்கு தயாராகி வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்குது. அதனுடைய வெற்றியினுடைய அளவுங்கிறது வந்து கதையை அவங்க எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ நியூ ஃபேஸோட ஒரு படம் இன்னைக்கு வந்து ஒரு திரைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு ரைட்டர் பொன் பார்த்திபன் ஒரு ஸ்டோரியை வாங்கி அவங்க ஒரு படமாக அது ஆக்கி இன்னைக்கு வந்து ஒரு திரைக்கு வெளியே வர்றதுக்கான முன்னோட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப எங்கள் ஆர்ஜின்லேருந்து அதை தொடரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த குழுவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், கதாசிரியர் பொன் பார்த்திபன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்து அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள் முத்து. ஆக்சுவலாக ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டருக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். ஹீரோ லெனின், டைரக்டர் வினோத் சார் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எங்கள் தலைவர் ஆர்.வி. உதயகுமார் சார் நடிச்சிருக்காரு, முக்கியமான கேரக்டர். 90s வந்து டைரக்டராக கலக்கிட்டு இருந்தார், இப்போ வந்து நடிகராக கலக்கிட்டு இருக்காரு. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆனோம். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த படமாக இருந்தாலுமே அது எழுத்து ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் பொன் பார்த்திபன் அவர்கள். அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னா, எந்த ஜானர் இருந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ணுவார் ஈஸியாக. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ் அதிலேயே தீர்மானம் ஆயிடுச்சு. அந்த படத்தை வேலை பார்த்த எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெனின் சார், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறையா படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை கொடுங்க, நல்ல படம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் பேரரசு அவர்களுக்கும், மற்றும் எனது நண்பர் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும், சசிமோகன் சார் அவர்களுக்கும், எனது முதற்கண் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக வந்து ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இசையமைப்பாளரை பாராட்டி தரணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு எல்லாமே. அதே மாதிரி இந்த கோரியோகிராஃபி பாட்டுக்கு பண்ண இந்த விஜய் அவர்கள் வந்து ராஜி மாஸ்டரோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். ஸ்ரீதர் ரைட்டு, ஓகே, எனக்கு அடையாளம் தெரியல. துட்டு சாங்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆடிருப்பாங்க. ரைட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனுமே கேமராமேனோட ஒர்க்கு நல்லா இருந்தது. எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் இருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஸோ ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் வந்து செட் ஆகணும். பட் அந்த டீம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நடிகராக வந்து ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல லெனின் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம். பட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரெக்டாக போயிட்டு ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதாசிரியர் தேடி ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லெனின் வந்து போகக்கூடிய உயரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தில். அது உங்களுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகராக உங்களுடைய எல்லாமே தெரியுது. வாழ்த்துக்கள். கதாசிரியரை எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனரையும் செலக்ட் பண்ணி அவர் கையிலையும் அந்த பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுட்டு கதாசிரியை செலக்ட் பண்ண கதை வந்துச்சு நம்மளே பண்ணிடலான்னு இல்லாமல் அங்கேயும் ஒரு கேப் விட்டு ஒரு நல்ல ஒரு இயக்குனரை செலக்ட் பண்ணி ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்தந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்து தன்னுடைய பார்ட்டை மாத்திரம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிற விஷயங்கிறது வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரை வந்த பிறகு ரொம்ப ஒரு கிறுக்குத்தனம் வந்துடும். ஏதாவது நம்ம உள்ளே போகலாம், நம்ம பண்ணலாம், டைரக்ஷன் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஏதாவது ஒன்று தோணும் நமக்கு. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக, ஏன்னா அது அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த திரையில் வந்து அவரால் வந்து அவ்வளோ அழகாக ஈஸியாக தன்னோட அந்த கதாபாத்திரமாக மாறி இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அவரை வச்சு. ஸோ அதனால் அந்த விஷயம் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஒரு கேரக்டராக அதில் வந்து நம்மளால் பரிணமிக்க முடியும். அதை ரொம்ப சிறப்பாக வந்து லெனின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இயக்குனரும் நல்லா அழகாக அதை உள்வாங்கி அதை பண்ணியிருக்காங்க. கதாசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படத்தோட டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் டீ குடிச்சிருப்பீங்க. அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்குறது. அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ. அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்து எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாலாம் அப்படியெல்லாம் ஸ்டெயினெல்லாம் பண்ணல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோட உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்து தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம். ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம். அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் ஒரு திரைப்படமே வெளியே வருது. அதை யாரை நம்பி? நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான். அவருக்கு ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவங்களில் நான் பார்த்ததுலேயே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத சிறந்த படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறந்த படத்தை நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு. வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதல் ஆள் இவர் தான், லெனின் தான். ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் 4-6 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன். நான் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன். வேறு அவங்க வந்து 3:30 முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் அமையாது. இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்கு. ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர தினம் 4லேருந்து 5 மணி வரைக்கும், 4-6லேருந்து 5-6 மணி வரைக்கும் சனி ஓரை. எப்பவுமே தொழில்காரகன் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்கிறவர் தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது, ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறது சனி பகவான் தான். அந்த சனி பகவானும் சுக்கிரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம், கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கிரன். இப்போ இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்க, சுக்கிரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும். கலைத்துறையை நான் சினிமா மட்டும் சொல்ல, எல்லாமே ஓவியம், ஒரு சமையல் வேலை, எல்லாமே கலைகள் தான். இந்த மாதிரி கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகந்தது சுக்கிரன். அந்த சுக்கிர தினத்தில் சனி ஓரையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க, ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க. இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக, ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குமரன் சார் வந்து முத்தரஞ்சவர் இருக்கும்போது கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உறுத்த ஆரம்பிச்சு. நம்ம எடுத்த படம்லாம் சரியில்லாத படமோ, அவர் எடுத்து நல்ல படமோ அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார். கத்தி இல்லாமல் ஒரு படம் எடுப்போம். நெல்லி சார் ட்ரை பண்ணுவாங்க. ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின். இப்போ லெனின் ரெட்டு ஓகே, லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் என்னடா ஓகே, சிவப்புக்கு ஓகே, லெனின் ஓகே. அப்புறம் அவங்களே முத்திரை குத்திட்டாங்க, எனக்கும் ரெட் லேப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது. அந்த எலெக்ஷன் முத்திரை குத்திட்டாரு. அதுவும் ஒத்துக்க வேண்டியதான். எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கோ, நம்ம ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது. அதனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்லாம் வச்சுருக்காங்க. இயக்குனர் வினோத் சார், வாழ்த்துக்கள் சார். ஆமாம், ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ புதுசு மாதிரி இது ஒரு ஃபிலிம் தெரில. ஆமாம், கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜோடி பத்து நல்லா இருக்குது.
அது முக்கியம்ல. அவங்க ஹீரோக்குங்க, நீங்கள் என்ன நம்மளும் அம்புல வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க. அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லா இருக்கு. ஆமாம், எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீபிரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. தொடரட்டும், ஜோடியும் தொடரட்டும், படங்களும் தொடர்ந்து எடுங்க. ரெட் லேபிள் தயாரிப்பட்ட கேட்டேன், என்னதான் படம்ட்டு. கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு, மழுப்புறாரு அப்படியே. ஆமாம், இல்லை சார் ஒரு கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு. காதல் கதையா அப்படின்னேன். இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு அரசியல் கதையா? அதுவும் இல்லை சார், அது ஒரு த்ரில்லர். என்னதான் கதை? எலெக்ஷன் கதையும் இல்லை, கல்லூரி கதையும் இல்லை, காதல் கதையும் இல்லை. அப்படியே போட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன டைம் சரியாயிருச்சாப்போ? ராகு காலம் மாதிரி வெளியே போயிட்டு இருந்தீங்க. ஒரு இடையில 20 நிமிஷம் ஏதோ ஓர சரியில்லை போல இருக்கு. அந்த ஓரையில் மேடையில் இருக்கக்கூடாது போல இருக்கு. வெளியே போய் டைம் பார்த்தாரு. ஓகே, இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திருப்பி உட்காந்துட்டாரு. இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கெலாம்? இப்போ வச்சு வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓர தேவை வேண்டியிருக்கு. நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும், அவருக்கு ஓரம் பார்த்து போவார். ஓகே, ஓரம் போயிட்டார். ஓகே, இப்போ டைம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து உட்காந்துட்டே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப. இந்த பாருங்க, இந்த ஓரையில் பேசுனது மறந்து போச்சு. ஜோடி பொறுத்தால இருந்தது. நம்ம ரைட்டர் பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார், அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லெனின் சார் மூலியமாக. அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் ஃபிலிம்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனரை முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கட்டா இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா போய்க்கிருச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம். கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் படிட்டேன், பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீ அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒரு கதையை சொல்லி ஒரு குடிசை பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக எப்படி ஒரு இயக்குனர் அவமானப்படுத்தி நீங்கள்
நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடகை உருவாக்க முடியாதுங்க. தமிழ் ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகை இவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க. அதுக்கு எத்தனை நாள் அற்புதமாக படம்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் அவங்க சீப்பாகி விட்டாலும் என்ன, குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. ரெட் லேபிள்ன்றது ஒரு நல்ல டைட்டில். தெரியாதரமாக ஒரு தண்ணி பாட்டிலுக்கு வச்சுட்டானுங்க, அதுக்கு நம்ம எல்லாம் பொறுப்பாக முடியாது. கரெக்டாக? ரெட் லேபிள் இஸ் அ வெரி குட் டைட்டில் அப்படின்றத உறுதிப்படுத்திக்குவோம். ஆனால் அதே மாதிரி லெட்டர் போடாமல் அம்மா வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபாண்ட் இல்லையா, கொஞ்சம் அந்த ஃபாண்ட் மாதிரி இருக்கட்டும். நீ அதெல்லாம் பண்ணுவாடா, நீ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எக்ஸாக்டாக அது வரக்கூடாதுன்ற மாதிரி தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் லேபிள்னாவே நல்ல கிக்கான ஒரு படமாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. அந்த கிக்கு தெரியுதாப்பா? ஏதோ எந்த லேபிளும் தெரியாத மாதிரி ஒரு சின்ன பையன் பேசுறேன். நான் பேச்சு பேசுகிறான் என் தம்பி. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் பிரியத்துக்குரிய என் இதயம் நிறைந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், இயக்குனர்கள் எழில் அவர்களுக்கும், இயக்குனர் நமது சங்க செயலாளர் எனது அன்பு தம்பி பேரரசு அவர்களுக்கும், அப்புறம் நான் சொன்ன நான் மிகப்பெரிய ரசிகன் அவருடைய இந்த நான் மிகப்பெரிய ரசிகன். நம்ம இயக்குனர் யார் அவரு? காவிய தலைவன் இயக்குனர் என் தம்பி. மிக மிக அருமையான இயக்குனர் அவர். கலைநயத்தோட அப்படியே ஒரு பொயட்டிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல். நன்றி தம்பி நீங்கள் வந்தது. ஆனால் நீங்கள் ரொம்ப பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தா ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் கவிதை மாதிரி முடிச்சுட்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அப்புறம் இன்னொரு தம்பி, இந்த செல்ல தம்பி அவன் ஜவஹர், மித்ரன் ஜவஹர். அவர் வந்து மிகச்சிறந்த படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர். அவர் வந்து ஏதோ இந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன்றதுக்காக வந்து மெனக்கெட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திரைப்பட விழாவை அழகாக ஒரு விழாவாக கொண்டாடுவதற்குண்டான ஆரம்ப கட்டத்திலிருந்து போராடி இந்த படத்தை அழகாக முடித்து இந்த ஸ்டேஜிற்கு வந்திருக்கிற, இந்த ஸ்டேஜுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய அருமை தம்பி தயாரிப்பாளர் ஹீரோ திரு லெலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா பொதுவாக கோயம்புத்தூர்லேருந்து யார் வந்தாலும் என்னை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூர்காரன். இதுவரையிலும் ஒரு கோயம்புத்தூர் தயாரிப்பாளர் கூட என்னை வச்சு படம் எடுக்கலை. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? ஆனால் ஒரு கோயம்புத்தூர்காரர் வந்து அண்ணே நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்டாப்புல. ஜாக்கிரதையாக பண்ணேன், கண்டிப்பாக எடுக்கணுமான்னு யோசனை பண்ணுன்னு ஃபஸ்ட்டு. அவர் ஒரு படம், ஒரு பாடல் வந்து தனிப்பாடல் ஒன்று வந்து அவர் வெளியிட்டிருந்தார். அது உன்னோடு நான் உன் கூடவே, மிக அருமையாக இருந்தது. அந்த பாட்டில் அவர் நடிச்சிருந்தார். அந்த பாடல் மட்டும் வெளியீட்டு விழா இந்த அரங்கத்தில் தான் நடந்தது. அதை பார்த்துட்டு நான் உடனே சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்காக இருந்தது. ஸோ அந்த பாட்டை பார்த்தவங்க எல்லாருமே அவரை பாராட்ட போய் அந்த பாராட்டுதலின் உந்துதலின் காரணமாக தான் இந்த பட தயாரிப்புக்கே வந்தாருன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். அது ஒரு பாட்டு ஒரு ஆளுடைய எண்ணத்தை மாற்றுதுன்னா அது பாருங்களேன், அது வந்து வேற எங்கேயும் நடக்காது, இந்த கலைத்துறையில் மட்டும்தான் நடக்கும்.